இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை அசின் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் அசின். பிறந்த தேதி 26/10/1985. உயரம் 163 சென்டிமீட்டர். ஸ்கூல் சென்ட் ஜெஃப் தெரசா ஸ்கூல். இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மலையாளம், தெலுங்கு இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி நம்ம ஜெயம் ரவி சார் கூட நடிச்சிருப்பாங்க. மலையாள பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நடிக்கும்போது ஒரு அப்பாவி போல் நடிச்சிருப்பாங்க. அதே மலேசியாவில் அவங்க நடிக்கும்போது ரொம்ப போல்டாக இந்த படமே பயங்கரமாக இருக்கும். அம்மா கேரக்டராக இருக்கட்டும், அம்மா சாங்காக இருக்கட்டும், இதில் வர எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு. இந்த படம் மூலியமாக தான் அவங்களுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரியும் சரி ரொம்ப பிரபலமானாங்க. இவங்க அதுக்கப்புறம் தான் ஆர்யா சார் கூட உள்ளம் கேட்குதே அந்த மூவி நடிச்சிருக்காங்க. இது ஒரு கல்லூரி, ஒரு காலேஜில் எப்படி நடக்குமோ அதை பற்றி தான் இருக்கும். ஆனால் இதில் பூஜா, சியாம் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருந்தாலுமே இவங்க அந்த படத்தில் தனியாக தெரிஞ்சிருக்காங்க. இன்னும் மக்களோட மனசை கவர்ந்திருக்காங்க. நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான மூவின்னு கூட சொல்லலாம். கஜினி மூவி. சூர்யா சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அசீன் மேமோட அந்த கல்பனாங்கிற பேர், அந்த கல்பனாங்கிற பேர் இப்போ வரைக்கும் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு குறும்புத்தனமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இவங்க ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் லவ் ஸ்டோரி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப பயங்கரம் அப்படின்னா நம்ம சூர்யா சாரோட நடிப்பு தான் இருக்கும் சொல்ல முடியும். இவங்க அதுக்கப்புறம் விக்ரம் சார் கூட மஜா என்ற மூவி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி படம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு காமெடி கலந்துருக்கும். ஏன்னா நம்ம வடிவேல் சார் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். சிரிச்சு வயிறு வலிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். 2005 நம்ம தளபதி சார் கூட இவங்க சிவகாசி என்ற மூவி நடிச்சிருப்பாங்க. சிவகாசி மூவியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் டான்ஸும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு சாங்கில் மட்டும் நயன்தாரா மேம் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. 2006 இவங்க தெலுங்கு படம் பண்ணாங்க. அதே வருஷத்தில் இவங்க நம்ம தல அஜித் சார் கூட வரலாறு மூவி பண்ணாங்க. அந்த வரலாறு படம் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பேசக்கூடிய படம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வரலாறு மூவி இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமான ஹிட்டு கொடுத்த மூவி தான் வரலாறு மூவி. இவங்க மறுபடியும் நம்ம தல அஜித் சார் கூட ஆழ்வார் என்ற படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நல்லா ஹிட்டு கொடுத்தது. இவங்க அதுக்கப்புறம் தான் போக்கிரி படத்தில் விஜய் சார் கூட நடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஆக்டிங்கும் சரி, அதுவும் தாண்டி இவங்க 2 பேரும் டான்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். வடிவேல் சாரோட காமெடி எல்லாமே சேர்ந்து ஒரு பொக்கிஷமாக வந்தது தான் போக்கிரி மூவின்னு. இப்போ வரைக்கும் இந்த படம் ஒரு ஹிட்டான மூவின்னு கூட சொல்ல முடியும். இவங்க ஒரு டான்ஸ் ஆடிக்கிருக்கும்போது இவங்க காலில் ஆணி குத்திருச்சு. அந்த ஆணியே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வலியோடு தான் அவங்க டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டும் இப்போ ஹிட்டாக தான் இருக்குது. இந்த மூவிக்கு அப்புறம் தான் அவங்க தசாவதாரம் படத்தில் கமல் சார் கூட நடிச்சிருப்பாங்க. கமல் சாரோட மூவினாவே பயங்கரமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு பேசும். அதே மாதிரி நம்ம அசின் மேமும் அந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பாங்க கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் மூவி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்க பிஸி ஆகிட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் தான் காவலன் படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. இது ஒரு காமெடி கலந்த ஒரு காதல் மூவின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அவங்க இப்போல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்க பேர் கூட அரின். அவங்களுக்கு 6 வயசு ஆச்சு. இவங்க இப்போ நிறைய விளம்பரத்தில் நடிச்சுக்கிட்டு வராங்க. ஃபேர்னஸ் க்ரீமு, கிளினிக்கல் ஷாம்பு, கோகோனட் ஆயில் இது மாதிரி நிறைய விளம்பரத்தில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள்.